ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி பரபரப்பு விறுவிறுப்புக்கு மட்டுமின்றி சர்ச்சைகளுக்கும் வித்திட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் தொகுப்பாளர் அஞ்சலி. அஞ்சலி, ஓவர் டு யூ. நன்றி வருண். ஆடுகளத்துல அத்துமீறிட்டு வருதா பாகிஸ்தான் வீரர்கள் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இந்த விவகாரத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஆசிய கோப்பை 2025 சூப்பர் 4 போட்டியில பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய வீரர்களை நோக்கி செய்யற சைகைகள் தான் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஆசிய கோப்பை 2025 சூப்பர் 4 போட்டியில இந்தியா கிட்ட தோல்வி அடைஞ்சது பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய தொடக்க ஆட்டக்காரராக இருந்த சாஹிப் ஜாதா ஃபர்ஹான் கன் ஷூட் பண்ற மாதிரி சைகையை காட்டினது தொடர்ந்து இணையத்துல சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வருது. இந்த காட்சிகள் தான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. 17வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி துபாயில மற்றும் அபுதாபியில நடந்துட்டு வருது. இதுல சூப்பர் 4 சுற்றுக்கு வந்திருக்க நடப்பு சாம்பியனான இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேசம் ஆகிய அணிகள் தங்களுக்குள்ள தலா ஒரு முறை மோதணும் அப்படிங்கறதா இந்த போட்டியினுடைய விதி. இதன் முடிவுல டாப் 2 இடங்களை பிடிக்கிற அணிகள் இறுதி போட்டிக்கு முன்னேறும். இந்த நிலையில துபாயில கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த சூப்பர் 4 சுற்றினுடைய 2வது ஆட்டத்துல இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிச்சு. இதுல டாஸ் வென்ற இந்திய அணியினுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் முதல்ல பந்து வீசுறதா அறிவிச்சாரு. அதன்படி முதல்ல பேட்டிங் செஞ்ச பாகிஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவுல 5 விக்கெட்டுகளுடைய இழப்பிற்கு 171 ரன்களை சேர்த்திருந்தாங்க. அதிகபட்சமா அதாவது பவர் பிளேல சாஹிப் ஜாதா ஃபர்ஹான் 58 ரன்களை அடிச்சாரு. ஃபர்ஹான் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களை கடுமையா தாக்கி 5 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்கள்னு விளாசியிருந்தார். தொடர்ந்து வெறும் 34 பந்துல அரை சதம் அடிச்ச ஃபர்ஹான் அந்த மைல் கல்லை எட்டினதுமே உடனடியா டக் அவுட் நோக்கி திரும்பி துப்பாக்கி சுடுற மாதிரி சைகையை காட்டினார். இது அங்கிருந்த வீரர்களையும் சரி இந்திய ரசிகர்களையும் சரி கடுப்பேத்துச்சு அப்படின்னே சொல்லணும். ஆனா இந்த மாதிரி கன் ஷூட் சைகை பலரும் செஞ்சிருக்காங்க, நம்ம முன்னாள் கேப்டன் தோனி உட்பட. ஆனா ஃபர்ஹானோட சைகை AK-47 பிடிச்சிருந்தது போல இருந்ததுனால தான் இப்ப சர்ச்சையாகிருக்கு. ஆனா இதுல அவரு துப்பாக்கிய பின்னாடி திருப்பி பிடிச்சு சுட்டுக்கிற மாதிரியான ஒரு போஸும் இருக்கு. ஒருவேளை தன்னைத்தானே அவர் சுட்டுக்கிறாரோ அப்படின்ற மாதிரி இணையவாசிகள் இன்னொரு பக்கம் கிண்டலும் பண்ணிட்டு வராங்க. பேட்டிங்கு பவுலிங்னு அனைத்து துறைகளையும் ரொம்பவே வீக்கா இருக்கோ ஒருவேளை பாகிஸ்தானுடைய அணி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கருத்துமே நிலவிட்டு வருது. இதுக்கு முன்னாடி தோல்விக்கு பதிலடி கொடுக்கணும்ன்ற உறுதியோட தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை களத்துல இறங்கினாங்க பாகிஸ்தான் அணி. ஆனா ஃபர்ஹானோட முதல் தொடர் ரன் சேர்ப்பு பாகிஸ்தான் வீரர்களை ரொம்பவே குஷியாக்குச்சு.